ஹாய் ஹலோ ஆல் மாயா ஃபேன்ஸ். மாயா சீரியல் வந்து எல்லாருமே ரொம்ப ஃபேவரட்டான சீரியல். அதோட எபிசோட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 25 வரைக்கும் யூடியூப் சேனல்ல இருக்கும். 26 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இன்னைக்கு 26 எபிசோட்ல மீட்டிங் ரூம்ல மாயா வந்து அர்ஜுனை வச்சு கண்ணு வாங்காம அப்படியே பார்த்துட்டு இருப்பா. நான் இப்போ அர்ஜுன் சடனா மாயாவை பார்க்கும்போது மாயா அர்ஜுன் கிட்ட 15 மினிட்ஸ்ல கீழே வந்துரு அப்படின்னு சொல்லுவா. உடனே வந்து அர்ஜுன் எஸ் மேம் அப்படின்னு சொல்லுவான். தென் மாயாவுக்கு வந்து கீழே போயிடுவா. கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுன் வந்து சாந்திக்கு கால் பண்ணி இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அந்த ஈவெண்ட்டுக்கு நீ தான் எனக்கு வந்து ஷூட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு சாந்தி நான் கொண்டு வரேன், ஆனா நீ இன்னைக்கு நைட் ஈவெண்ட் முடிஞ்சதும் நைட் டெரஸ்க்கு வரணும் அப்படின்னு சாந்தி சொல்லுவாங்க. அர்ஜுனும் நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் அர்ஜுனும் வீட்டுக்கு கிளம்புவாங்க. அர்ஜுன் வந்து பாக்கெட்ல இருந்து ஜீப் கீ எடுப்பான். அப்போ வந்து மாயா அந்த கீயை புடிங்கிட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட கொடுத்து சாரோட வண்டியை வீட்டுல பார்க் பண்ணிட்டு அப்படின்னு மாயா சொல்லுவா. உடனே அந்த செக்யூரிட்டியும் எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. அப்புறம் மாயாவும் அர்ஜுனும் கார்ல ஏறி அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி அர்ஜுனோட வீட்டுல தான் காமிப்பாங்க. அங்க வந்து சாந்தியும் அர்ஜுனோட அம்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அர்ஜுனோட அம்மா வந்து சொல்லுவாங்க, இன்னைக்காவது நீ வந்து உன்னோட அரலூஸ் கிட்ட உன்னோட காதல சொல்லிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சாந்தியும் கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்லியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூட் எல்லாம் பாத்துட்டு இருப்பான். ஆனா அவளுக்கு எதுவுமே கிடைக்காது. ரொம்ப நேரமா சர்ச் பண்ணிட்டு இருப்பா வீடு ஃபுல்லா. ஆனா வந்து அர்ஜுன் வந்து சாந்தி கால் பண்ணி இதுக்கு முன்னாடி நிர்வாண போட்டோகிராஃபர் பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காலை உடனே கட் பண்ணிடுவான். சாந்தி வீட்டே கழிச்சு போட்டு அங்க இருக்கிற எல்லா அட்ரஸையும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அங்க கட் பண்ணி அப்படியே அர்ஜுனை காட்டுவாங்க. அர்ஜுன் வந்து லேப்டாப் ஸ்கிரீன்ல வந்து பாத்துட்டு இருப்பாரு அவரோட ஃபேஸ. டேலண்ட் செக், ஸ்மைல் செக், லுக்ஸ் செக் அப்படின்னு சொல்ல வரும்போது உடனே மாயா சொல்லுவா லுக்ஸ் நாட் செக் அப்படின்னு சொல்லுவா. அப்ப வந்து அர்ஜுன் சொல்றான், அப்போ உங்க பார்வையை கொஞ்சம் மாத்தி பாருங்க. உடனே மாயா சொல்றான், நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்க அப்படின்னு சொல்லவே அர்ஜுன் சொல்றான், கரெக்ட் தான், பட் சாந்தி இன்னும் வரலையே, அவகிட்ட தானே என்னோட ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து மாயா அங்க இருக்க ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஷூட் எடுத்து கொடுத்து அர்ஜுன் கிட்ட இத போய் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அர்ஜுன் சொல்லுவான், இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ மாயா சொல்லுவா, இனிமேல் வாழ்க்கையில பழக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் நீ செய்ய பழகிக்கோ. நான் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன்ன்றதே கிடையாது சொல்லுவா. உடனே அர்ஜுன் ஓகே, அப்ப நான் வந்து சாந்தி கால் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அப்படின்ட்டு மொபைல் கையில எடுப்பான். உடனே மாயா வந்து அந்த மொபைலை புடிங்கிட்டு இன்னைக்கு நோ சாந்தி, நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைல் வாங்கி வச்சுப்பா. அண்ட் அர்ஜுன் கிட்ட சொல்லுவா, கோ அண்ட் கெட் ரெடி அப்படின்னு. அர்ஜுன் போனதும் அர்ஜுனோட போனை வந்து மாயா ஃபுல் சைலண்ட் மோட்ல போட்டுருவா. அப்படியே அங்க கட் பண்ணி சாந்தியோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அயானையும் சாந்தியோட தம்பியையும் அவ வந்து மொட்டை மாடியை கிளீன் பண்ண வைக்க சொல்லிட்டு அங்க இருந்து ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு வந்து சாந்தி கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்படி வர வழியெல்லாம் சாந்தி அர்ஜுனுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருப்பா. பட் அவனால கால் எடுக்க முடியாது. பிகாஸ் மாயா தான் அர்ஜுனோட போனை சைலண்ட்ல போட்டால. அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு அப்புறமும் சாந்தி வந்து கால் பண்ணிட்டு இருப்பா. பட் கால் எடுக்க மாட்டாங்க. சாந்தி வந்து உள்ள வர பாப்பா. அப்ப வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து அவளை உள்ள விட மாட்டாரு. உள்ள பார்த்தா மாயாவும் அர்ஜுனும் அப்படியே கிளம்பி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. சாந்தி வந்து அர்ஜுனை கூப்பிடுவா. பட் அர்ஜுன் திரும்பி பார்க்கவே மாட்டான். அவன் காதுல விழவே விழாது அவ கூப்பிடுறது. அப்போ வந்து மாயா சொல்லுவா அர்ஜுனை பார்த்து, யூ லுக் பெர்ஃபெக்ட் அப்படின்னு. அதுக்கு வந்து அர்ஜுன் சொல்லுவான், தேங்க்யூ. மாயா அங்க இருக்க எம்ப்ளாயியை கூப்பிட்டு பிரஸ் வந்தாச்சா அப்படின்னு கேட்பா. அவரும் எஸ் மேம் அப்படின்னு சொல்லவே உடனே அங்க இருக்க எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்க 2 பேரும் கை கோத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்க. அங்க வந்து சாந்தியை காட்டுவாங்க. அவ பார்த்து அதை ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. அப்படி இருந்தும் செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லுவா, இது என் அரலூஸோட ஃபர்ஸ்ட் ஈவென்ட், சோ நான் உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. பட் அவர் வந்து உள்ள விடவே மாட்டாரு. அப்படியே சாந்தி அங்க இருக்கிற எல்லா என்ட்ரன்ஸையும் பாத்துட்டு இருப்பான். அங்க எல்லாமே க்ளோஸ்ல இருக்கும். சோ ஒரு கடைசியா ஒரு ஜன்னலை தேடி பிடிச்சி அந்த ஜன்னல் வழியா அவங்க 2 பேரும் பாத்துட்டு இருப்பா. மாயா மைக்ல பேச ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த கவர் ஸ்டோரியோட ஸ்பெஷலே அர்ஜுன் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட போயிட்டு உலகமே உனக்காக காத்துட்டு இருக்கு போ அப்படின்னு சொல்லுவா. உடனே அர்ஜுன் வந்து மைக்ல, இப்படி ஒரு பிடிவாதத்தை என் கேமரால கைது பண்ண முயற்சி பண்ணேன். ஐ ஹோப் இந்த போட்டோவை பாக்குற எல்லாரோட மனசும் கொள்ளடிக்கிற சக்தி இந்த போட்டோஸ்ல இருக்கு. என்னோட லைஃப்ல இது வரைக்கும் நான் எடுத்த எல்லா போட்டோஸும் மிஞ்சின பியூட்டி இதுல இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோஸ பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றேன். மாயாவோட போட்டோஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல வந்து அப்பியர் ஆக அர்ஜுன் சொல்றாரு, என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, அவங்களுக்கு காதலை விட பிடிவாதத்து மேலதான் காதல். அந்த பிடிவாதத்தோட அகராதியில எல்லைன்ற வார்த்தைக்கே இடம் இல்ல. அந்த பிடிவாத உலகத்துல எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே மாயா அர்ஜுன் கிட்ட ஆபீஸ்ல லவ்வோட மீனிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற சீனை வந்து காட்டுவாங்க பிளாஷ்பேக்ல. அங்க நடக்கிற எல்லாத்தையும் சாந்தி வந்து வெளியே இருந்து பார்த்து அப்படியே அழுதுட்டு இருப்பா. அப்ப வந்து மாயா அர்ஜுனையும் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா. அர்ஜுன் அகைன் பேசுறான் மைக்ல, இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அந்த ஒருத்தர் என்னை எப்படி நம்பினாங்கன்னு தெரியல. என் டேலண்ட்டுக்கு அவங்க தான் மதிப்பு கொடுத்தாங்க. உடனே சாந்தி அர்ஜுன் அவ பேர் தான் சொல்ல போறான்னு நினைச்சு ரொம்ப ஆவலா அப்படியே பாத்துட்டு இருப்பா. அப்ப வந்து அர்ஜுன், நான் சொன்ன அந்த ஒருத்தர் யாரும் இல்ல அப்படியே அங்க கட் பண்ணி வெளியே சாந்தியை கட்டுவாங்க. செக்யூரிட்டி கார்டு வந்து அவளை வந்து பாத்துட்டு, நீ இங்க இருந்து கிளம்பு போ, இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி துரத்த ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப வந்து சாந்தி சொல்லுவா, இப்ப பாருங்க அவன் என் பேரை தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவா. அர்ஜுன் சொல்லுவான், மரியாதைக்குரிய மாயா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச்சை முடிப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் நாளைக்கு போடுறேன்.